ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வார தியேட்டர்ஸ்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வெளியான ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜெனி, பிரியங்கா இவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பெரிய கனவுகளோட ஒரு ப்ராமிசிங் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா வர வேண்டியவங்க. இவங்க நீட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வர்றதுக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா ஜெனியுடைய பாய் ஃப்ரெண்ட் அவங்கள அபார்ட்மெண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறாரு. ஜெனி தன் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே வரும்போது அங்க இருக்கிற வில்லன் பாத்தீங்கன்னா அவங்கள வன்கொடுமை செஞ்சு கொன்னுடுறான். இதே மாதிரியான கோர சம்பவங்களை வில்லன் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிரியங்கா பாத்தீங்கன்னா உடைஞ்சு போறாங்க. தன் ஃப்ரெண்டுடைய இறப்புக்கு காரணமா இருக்கிற வில்லனை சட்டத்து முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பிரியங்கா கிளம்புறாங்க. பிரியங்காவுடைய அப்பா பாத்தீங்கன்னா சிட்டி கமிஷனரா இருக்காரு. அவர் உதவியோட இந்த கொலை செஞ்சு அந்த வில்லனை ட்ரேஸ் பண்ண கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்துடைய கதையே. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்ற ஒரு செய்யுங்க இந்த படத்துடைய கோர் தீமா வச்சிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டீசெண்டா இருக்கும். த்ரில் ஃபேக்டர் சில இடங்கள்ல மைல்டா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆர்ட் ஒர்க், செட் பீசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துடைய டியூரேஷனே 1 hour 52 minutes தான். ஒரு குயிக் வச்சா இந்த படத்தை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிளம்சியாவும் காம்ப்ளெக்ஸாவும் எடுத்து வச்சிருக்காங்க. படம் முழுக்க வாய்ஸ் சிங்க் இஷ்யூவும் இருக்கதான் செய்யுது. எடிட்டிங் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா தேவைக்கு அதிகமா ஓடுற மாதிரியான ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. இந்த படத்துல நிறைய சப்ளாட்ஸ் சொல்லிருப்பாங்க. அது எதுவுமே இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணல. படத்துல ரீவன்ஸ் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.